இல்ல அழகான பிளவுஸ், அதுக்கு மச்சங்கான பூ சூப்பரா இருக்கு. கலக்கலா இருக்கிறீங்க. அழகா இருக்கு. சரி. Recording in progress. ஆரம்பிங்க. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வியாழன் பொழுதின் வணக்கம். இது கவிதை நேரத்தினுடைய 2வது பகுதி. முதல் பகுதி கவிதைகளோடு இணைந்து கொண்ட விஜயகௌரி அவர்களுக்கும் மற்றும் அதிபர் அவர்களுக்கும் இன்று இருவரும் இணைந்து மிக சிறப்பாக கவிதை ஓட்டம் சென்று கொண்டிருந்தது. நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல விடயங்கள் அலசி ஆராயப்பட்டது. தொடர்ந்து 2வது பாகத்தில் நானும் வாணிமோகனும் பணிமுகம் இணைந்து கொள்கிறோம். ஆகவே முதலிலே எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் தூக்கத்தில் இல்லாமல் ஒரு முறை எழுந்திருந்து வரி கவிதைகளை கேட்க வேண்டும். அதே நேரம் விஜயகௌரி அவருடைய கவிதையை தந்திருந்தார். நாங்கள் அந்த கவிதையை அதாவது அதில் நாம் அறிந்த அல்லது நமக்கு பிடித்த சில வரிகளோடு நாம் மிகுதி பேரை பார்த்து கொள்ளலாம். விஜயகௌரி அவருடைய சுதந்திர மாமி, அதிலே அவர் சுதந்திரத்தின் மாண்பு, அவர் தன் பாணியில் சுதந்திரம் என்றால் என்ன என்பதற்கு 4 வரிகளை எழுதியிருக்கிறார். அதுதான் சுதந்திரமான மாண்பு. எது? சுந்தர எழிலாய் சிறக விரிக்க வேணும். அது எங்களுக்குள்ள ஒரு அழகான விடயமாய் சிறக விரித்து ஒரு சுதந்திர எவ்வளவு தூரம் எங்களால் பறக்க முடியுமோ அந்த தூரம் எங்களை இறக்கைகளை விரிக்க தயாராக வேண்டும். எல்லைகள் இல்லாத தடங்களை தொட வேண்டும். எங்களுக்கு எல்லைகள் வகுக்க கூடாது. நாங்கள் பிடித்த இடம் எல்லாவற்றையும் நாங்கள் தொட்டு திரும்ப வேண்டும். காற்றின் அணுக்களில் கூட அது காவியம் படைக்க வேண்டும். அந்த சுதந்திரம் காற்றின் அணுக்கள், காற்று நாம் கண்ணால் பார்க்க முடியாமல் எங்கும் நிறைந்திருக்கும். அந்த காற்றின் அணுக்கள்ல கூட அது ஒரு காவியத்தை படைத்து வெற்றி கொண்டால் அதுதான் சுதந்திரத்தின் மாண்பு. அதுதான் சுதந்திரத்தினுடைய பெரும் தாற்பயம் என்று சுதந்திரத்துக்கு ஒரு வரவிலக்கணத்தை அவர் கொடுக்கிறார் தன்பாணியில். அதே நேரம் சுதந்திரம் என்ற என்ன சின்ன பொருளா கொடுக்கிறதும் திரும்ப பெறுறதும் பறிக்கிறதும் பிறகு அடங்கியும் உடங்கியும் இருக்க வைக்கிறதும் பிறகு முனகி தவிக்கிறதும் இது எல்லாமா இவையெல்லாம் சுதந்திரமா? இவையெல்லாம் அடிமை தலையின் ஆணவ பிடிகள். இவையெல்லாம் சுதந்திரத்துக்கு எதிரானவை. இவையெல்லாம் ஒரு தனி மனிதனோ அல்லது இன்னொரு சமூகத்தினுடைய ஆணவ பிடிகள் இவை. ஆகவே சுதந்திரம் என்றால் அதனுடைய மாண்பு, அதன் பின்னர் அடிமை தலைகளுக்குள்ளே சிக்கொண்டிருப்பவர்களினுடைய நிலை, அதற்கு பிறகு எனக்கென உள்ள உரிமைகள் என்ன, நான் அதனை எப்படி உணர வேண்டும், நான் என் உரிமைகளை கொண்டு நான் இடத்தையும் தொடுகின்ற போது தடைகளை இடவும் தாண்டிட விளைவது. நான் என் சுதந்திரத்தை உணர்ந்து விட்டால் யார் எனக்கு தடையிட முடியும்? நான் அப்படி தடையிட்டாலும் கூட அதில் இருந்து நான் என் சுதந்திர சிறகுகளை நான் அதிலிருந்து மீண்டு வருகிறேன் என்றால் அதற்கு காரணம் என் சுதந்திர சிறகுகள் எங்கோ அறியப்படுகிறது. ஆகவே அதை உணர்ந்து நான் மீண்டு எழுகிறேன். ஆனால் அதுதான் சுதந்திரம். ஆகவே அதிபர்கள் ஒரு பக்கத்தை பார்த்தார். எப்படி என்றால் என் சிறகுகளை நான் அறிந்து புதிதான சிறகுகளை முளைக்க வைத்து உயர பரப்பும். என் பக்கத்துல நான் நினைக்கிறேன் என் சிறகுகளை மெல்ல மெல்ல யாரோ ஒருவர் அறிகிறார், அதிலிருந்து நான் மீள வெளிக்கிடுகிறேன். அப்பொழுதுதான் என் சுதந்திரத்தை நான் பெறுகிறேன். ஆகவே 2 பக்க பார்வைகளையும் பார்க்கலாம். அவ்வளவு தூரம் அந்த வரிகளின் சிறப்பு. அதுலேதான் அந்த கழுகினுடைய கதை வந்தது. இறக்கைகளை பிடுங்கி போட்டு புதிய இறக்கை, அது நம்பிக்கையும் ஒப்பிட்டு சொல்லலாம். எங்கள் நம்பிக்கை கூட இவ்வளவு காலம் எனக்கு இது சாத்தியப்படாது, இல்லை எனக்கு தடையாக இருந்தது என்று அல்லது ஒருவர் தடை செய்து கொண்டு வாரார் என்றால் நான் அந்த நம்பிக்கையை மீள புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே அந்த சிறகு அறிகிறது, கழுகினுடைய தானே தன் இறக்கைகளை பிடிப்பது, இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பலத்தை தருகிறது. ஆகவே நிறைவின் வரிகளாக உணர்ச்சி பிளம்பில் உழல்வது அல்ல, எல்லாவற்றுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறதோ அதுக்கு கிடந்து உருள்றதோ அல்ல, உலகின் பரப்பினை உள்வாங்கி எழ வேண்டும். நாங்கள் எங்களோட உலகத்திலே நாம எங்களுக்குரிய கடமைகளை எங்களுக்குரிய தகுதி நான் எப்படி எழுவது என்று அதெல்லாம் உள்வாங்கி எழுகிறதும், வேறிடம் தொட்டு விரிந்து வாழ்வது, வேரை தொட்டு என்னுடைய பலத்தை நான் வேர்தான் ஒரு மரத்தின் பலம், அதுபோல என்னுடைய பலம் என்ன என்பதை நான் தொட்டு எழ வேண்டும். எண்ணம் விரிய நாங்கள் ஏற்றம் படைத்தால் அதுதான் சுதந்திர சிறகின் செறிவு. நாம எங்கள் வேரை பலப்படுத்தி கொண்டு எழ வேண்டும். அதுதான் சுதந்திரம் என்று மிகச்சிறப்பாக 4 பந்திகளிலும் 4 திசைகளில போய் நல்ல விடயங்களை சொல்லி இருக்கிற மிக அழகான வரிகள், மிக ஆழமான வரிகள், சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. மிக சிறப்பான தொகுப்பு உங்கள் பக்கம் வந்தது. நன்றி. அடுத்த வரிகள் கீர்த்தனாவுடைய வரிகளையும் கேட்டிருந்தோம். மிக சிறப்பான ஒரு கவிதை எழுதிட்ட 3-4 இடத்தில் பதிந்து. அதுதான் ஆமா, நான் என்னடா கனக கீர்த்தனா இருக்குன்னு பார்த்தேன். நான் அப்படிதான் ஜோதிச்சேன். 4 எடுத்து இருக்குமே. வசந்தா ராணி சம்பந்தன் அவர்களது காணொலியில வந்ததா?
வந்துட்டார். ஆமா, அவருடைய குரல் கொஞ்சம் ருத்ரசன் அண்ணா வந்துட்டார். அவரும் வந்துட்டார். அப்படி என்ன வசந்த அக்கா, மற்றது ஒரு யாரு கீர்த்தனா வந்துட்டது, மற்றது தங்கசாமி தவக்குமார் நகுலாசன் ரோஜியா வந்தார். இல்ல இல்ல வரியில இருக்கிறார். வரியில ஓகே. நானும் வர இல்ல. நானும் வர இல்ல. வர இல்ல. இப்ப வர போறீங்களா? நீங்க வாங்க பின்ன. சரி. நேஸ் பிலிப்ஸாரா நீங்க நேரா தர போறீங்களா? நேரா வாசிக்க போறீங்க. பேக்ல சாப்பாடு போயிட்டு போல திரும்ப. சரி. இல்ல தானும் இருக்காண்டா இப்ப அவர்தானே வந்தவர். ஆமா. பயப்படுத்தாதுங்க பட்டப்பா இல்ல. நேஸ் பிலிப்ஸாரா நீங்க வந்து தர போறீங்களோ? என்ன ஆச்சரியமே இது. கனவு கண்டாடுறாரு நித்திரையில. சரி நீங்க தாங்க, வரும் பொழுது பிடிப்போம். சரி சரி. நாங்கள் இப்பொழுது வியாழன் கவிதை நேரத்துக்காக வசந்தா ஜெகதீசனுடைய கவிதையை பார்த்துக் கொள்வோம். அதன் பின்னர் பார்க்கலாம். சுதந்திர மாமை. ஆட்சி செருவின் அடித்தளம் அகன்று போனது சுதந்திரம். ஆட்சி செருவின் அடித்தளம் அகன்று போனது சுதந்திரம். மீட்சிக்கான வீழ்ச்சியில் மிடுக்கை இழந்தது தமிழினம். மீட்சிக்கான வீழ்ச்சியில் மிடுக்கை இழந்தது தமிழினம். வெற்றி தொடுகை வீரச்செறிவு புத்தி கூர்மை நிறைந்த தமிழே ஆண்ட நிலத்தை அந்நியர் பறித்தனர். வெற்றி தொடுகை வீரச்செறிவு புத்தி கூர்மை நிறைந்த தமிழே ஆண்ட நிலத்தை அந்நியர் பறித்தனர். ஆங்கிலேய குடையை அகல விரித்தனர். ஒன்றித்த வாழ்வென ஓரங்கம் பகிர்ந்தனர். ஒன்றித்த வாழ்வென ஓரங்கம் பகிர்ந்தனர். மீள வளங்களில் காரியம் சிதைத்தனர். ஆண்ட இனம் அது அடிமையானது வேட்கை உடைத்தது வீரம் சிதைந்தது. ஆண்ட இனம் அது அடிமையானது வேட்கை உடைந்தது வீரம் சிதைந்தது. ஆட்சிமை மெலிந்தது மண் இனம் நலிந்து நாளை சுதந்திரமாமே. வேட்கை உடைந்தது வீரம் சிதைந்தது மாட்சிமை மெலிந்தது மண் இனம் நலிந்து நாளை சுதந்திரமாமே. எதற்காயுது? விளக்கில் விட்டிலாய் வீழும் எமக்கு விளக்கில் விட்டிலாய் வீழும் எமக்கு எதற்காயுது? மிக அழகாக சுதந்திரமாமே. விளக்கில் விட்டிலாய் ஏதோ ஒன்று கிடைக்கிறது என்று ஏமாந்து போய் நாங்கள் விளக்கில விட்டில் எப்படி விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்கிறதோ அது மாதிரித்தான் நாம் மாய்த்துக் கொள்ளுகிறோம். ஆகவே எமக்கெல்லாம் ஏன் சுதந்திரம்? எப்பொழுது நாம் சுயமாய் சிந்தித்து அந்த சுதந்திரத்தை பெறப்போகிறோம் என்பதாக முடித்திருக்கிறார். ஒரு சிந்தனை, மிக சிறப்பான கேள்வி. விளக்கில் விட்டிலாய் ஓடி விழுகிற எமக்கெல்லாம் ஏன் சுதந்திரம்? சுதந்திரம் என்பது சுயமாய் சிந்தித்து செயல்படுவது. இங்கே அதற்கே வழி இல்லையா? ஆகவே ஆட்சி செருவின் அடித்தளத்தில் எங்கள் சுதந்திரம் அகன்று போனது. மீட்சிக்கான வீழ்ச்சியில் மிடுக்கை இழந்தது தமிழினம். தமிழினம் மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தும் தன்னுடைய மிடுக்கை இழந்து போய் கிடக்கிறது என்கிறார். ஒரு தீரமான செய்திதான். தமிழினம் இன்று மிடுக்கை இழந்து இருக்கிறது. எவ்வளவோ வரலாற்றை கொண்டிருக்கிறது. எத்தனை மன்னர்கள், எத்தனை வீர சாகசங்கள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு தான் வாழ்ந்த தேசத்திலேயே தனக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் தமிழினம் நலிந்து போய் கிடக்கிறது. வெற்றி தொடுகை வீரச்செறிவு புத்தி கூர்மை நிறைந்த தமிழை இன்று ஆண்ட நிலத்தை கூட அந்நியர் பறிக்கின்ற போது எதுவுமே செய்ய முடியாமல் பறித்தார்கள். ஒரு குடையின்கள் கொண்டு வாரன் என்று ஆங்கில கொடியை விரித்தார்கள். ஆனால் ஒன்றித்து வாழ்வென்றெல்லாம் சொன்னார்கள். ஒற்றுமைப்படுத்தலாம், ஒன்றாக வாழலாம் என்று கடைசியாக மீள வளங்களில் எங்கள் தேசத்தை எங்களோட கையில கொடுக்கல நீங்கள் ஒரு அநியாயத்தை செய்து போட்டு போய்விட்டீர்கள். அதனால்தான் இன்று நாம் அடிமையாய் கிடக்கிறோம். ஆகவே அன்று தமிழ் மன்னர்கள் இவ்வளவு பேர் வீரமாக ராண்டியாக வாழ்ந்த பண்டாரவணியனும் சரி சங்கிலியனும் சரி மன்னர்களின் அந்த வரலாற்றிலே சூழ்ச்சிகள் மூலம் தான் வீழ்த்தப்பட்டார்கள். அப்படி வீழ்த்தப்பட்ட பின்னர் வந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் இவர்கள் ஆண்டு விட்டு திரும்பி தருகிறோம், உங்கள் தேசத்தை உங்கள்கிட்ட தாரம் ஒற்றுமையாயிருங்க கடைசியா செய்து கொண்டு போன செயலால் இன்று நாம் ஆண்ட தேசத்திலே அடிமையாய் கிடக்கிறோம் என்கிறார். அதே நேரம் வேட்கை உடைந்து வீரம் சிதைந்து போய் கிடக்கிறோம். மண்ணிலே எங்கள் இனம் நலிந்து போய் கிடக்கிற போது எதற்காய் இந்த சுதந்திரம்? நாங்கள் நலிந்து போய் கிடக்கின்ற இவ்வேளையிலே இதற்காக இந்த கொண்டாட்டம் எல்லாம் இதற்காக. ஆகவே நாம் விட்டில் பூச்சியா இருக்கிறோம். நமக்கெல்லாமே நாங்கள் என்று நாங்களாக கழுகுகளாக மாற வேண்டும் அல்லது எப்படி மாறுகிறோமோ அப்படியான போது எங்களுக்கு சுதந்திரம் கட்டாயம் சாத்தியமாகலாமோ என்பதை நாங்கள் வசந்தா ஜெகதீசன் அவர்கள் வளமை போலவே மிகச் சிறப்பான செறிவான வரிகளை தந்திருக்கிற சிறப்பான நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பெற வேண்டும். கீர்த்தனா வந்துட்ட சிவநாதன் பெற வேண்டும். ஜெயம் தங்கராஜா அவர்களின் வெரி கடைசியாக இருக்குது.
எனக்கு குரல் நான் தொடர்ந்து இருந்தேன். நான் குரல் தவற விட்டுட்டேன். யாராவது பாருங்க ஜெயம் தங்கராஜ வீடியோ வந்தாரா? நான் பாக்குறேன். நீங்க வரையதான். ஆமா. நான் இப்பொழுது ஜெயம் தங்கராஜா வரையில வரையில அத குரல் கேட்கவில்லை. சரி. நான் பாக்குறேன். இப்போது நேவிஸ் பிலிப்ஸ் நீங்க தாரீங்களா நானா? இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க. சரி. எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க சொல்லுங்க. வியாழன் கவிதைக்காக நேவிஸ் பிலிப்ஸர்கள். வியாழன் கவி இலக்கம் 88. சுதந்திரம் ஆமை. யாருக்கு எங்கிருந்து எப்போ? யாருக்கு எங்கிருந்து எப்போ? நெஞ்சிலே முள்ளாய் குத்தி ஆறாத ரணமாய் இருக்கும் வினாவுக்கு விடையெங்கே? நெஞ்சிலே முள்ளாய் குத்தி ஆறாத ரணமாய் இருக்கும் வினாவுக்கு விடையெங்கே? உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்க்கையின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டு நடைப்பிணமாய் வாழும் மனிதர்கள் அடிமை தலையில் கட்டுண்டு கிடக்க, உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்க்கையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு நடைப்பிணமாய் வாழும் மனிதர்கள் அடிமை தலையில் கட்டுண்டு கிடக்க, ஒத்த உணர்வுடைய சக மனிதரிடை மொழி என்ற ஒன்றால் வேறுபட்டு அடக்குமுறை அடிமைத்தனம் வேரூன்ற குற்ற உணர்வு ஏதுமின்றி நாட்டில் கொண்டாட்டமா? 75வது ஆண்டு சுதந்திர தினமா? கோடிக்கணக்கில் பணம் விரயமாக பற்றாக்குறையால் வாடுது மக்கள் சமூகம். நாட்டில் கொண்டாட்டமா? 75வது ஆண்டு சுதந்திர தினமாம். கோடிக்கணக்கில் பணம் விரயமாக பற்றாக்குறையால் வாடுது மக்கள் சமூகம். எது சுதந்திரம்? பிறர் உரிமையில் தலையிடாது, தனதுரிமையை விட்டு கொடாது இயல்பாய் வாழ்வதென்றோ தனி மனித சுதந்திரம். எது சுதந்திரம்? பிறர் உரிமையில் தலையிடாது, தனதுரிமையை விட்டு கொடாது இயல்பாய் வாழ்வதென்றோ தனி மனித சுதந்திரம். எது சுதந்திரம்? எங்களினம் எப்படி இருக்கிறது? இந்த குற்ற உணர்வு எல்லாம் இல்லையோ உங்களுக்கு? இவ்வளவு பணத்தை கொட்டுறீங்க, மனிதர் வர்ற பாடு என்ன அங்கே என்கிறது இந்த வரிகள் பல விடயங்களை கேட்கிறது. இந்த மொழி ஒன்றால் மட்டும் வேறுபட்டு ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடிமைப்படுத்தி செய்கிறது எல்லாம் சரியா என்று நீதி கேட்பதாக கூட இருக்கிறது. ஆகவே யாருக்கு எங்கிருந்து எப்போ இந்த சுதந்திரம் கிடைத்தது? நெஞ்சிலே முள்ளாய் குத்தி இன்னும் வேதனையை தந்து கொண்டிருக்கிற வினாத்தான் இது. இன்னும் முடிவில்லை. எங்களுக்கு அந்த ரணமாயிருக்கிறது. நாம் அனுபவித்த எங்கள் இனம், எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள் அனுபவித்த எல்லா துன்பங்களும் எங்களுக்கு இப்பவுமே ரணமாயிருக்கு. உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்க்கையின் விளிம்பு, அதாவது வாழ வேண்டிய நேரத்துல வாழ்க்கையின் ஈட்டு போகுது. இது இனி வேண்டாம் வாழ்க்கை. அல்லது இது பலருக்கு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு கூட உடனே இறப்புகள் நேர்ந்தது என்பது வாழ்க்கையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டார்களே. அவர்கள் வாழ விடையில்லை. ஆகவே உரிமைகளும் இல்லை. அங்கே வாழ்க்கையின் துன்பத்துக்கு தள்ளப்பட்ட போது நடைப்பிணமாய் வாழும் மனிதர்கள் இன்னும் அடிமை தலையிலே தான் கிடக்க, ஒரே உணர்வுள்ள மனிதன் என்றால் எல்லோருமே சக மனிதர்கள் தான். அங்கே மொழி என்ற பேதத்தை காட்டி அடக்குமுறை செய்கிறது நியாயமா? அதே நேரம் இவ்வளவும் செய்துவிட்டு குற்ற உணர்வு இல்லாம சுதந்திரம் கொண்டாடுறீங்க. இதை என்னென்னு சுதந்திரம் கொண்டாடுறீங்க? நீங்க உங்கள் உறவுகள், உங்கள் நாட்டு சொந்தங்கள், உங்களோட கூடி வாழ்ந்தவர்கள், உங்கள அயலவர்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் இப்படி எல்லாம் செய்துட்டு நீங்க சுதந்திரத்தை கொண்டாடுகிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வி உங்களுக்கு மொத்தம் இல்லையா? சுதந்திரம் என்ற ஒரு நாட்டில் ஒரு ஒழுங்கான ஜனாதிபதி உங்களுக்கு வச்சிருக்க முடியும், மக்களை ஒழுங்கா வச்சிருக்க முடியல, அது வரை சுதந்திரத்தை கொண்டாடுகிறீர்கள் என்பது. ஆகவே எது சுதந்திரம்? மற்றவருடைய உரிமையில தலையிட வேண்டாம். அதே மாதிரி எங்களோட உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க தேவை. இயல்பா எங்களுக்கு மனிதன் என்றால் அதுக்குரிய மனிதனுக்கான உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளோடு வாழுகின்ற போது அதுதான் தனி மனிதனுடைய சுதந்திரம். ஆகவே இங்கே முக்கியமான விடயத்தை சொல்லுற, தனி மனித சுதந்திரம் வேணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு நாட்டு சுதந்திரத்தை பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் வேணும். அதை முதல் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு திட்ட பிரச்சனைக்கு போய் மூக்க நுழைக்கிறதும், அதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று தடையிடுறது, இதெல்லாம் சரி. அதே நேரம் நான் எப்படி இயங்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். பெண்கள் எல்லாம் செய்கின்ற போது பெண்களுக்கு என்ன சுதந்திரம் வேண்டாம் இல்லாம இருக்கின்ற. ஆனால் அவற்றை விட்டா கிடைச்சிட்டா போதாது. உலகத்துல எல்லா இடமும் சுதந்திரம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும். எல்லா பெண்களும் பிடிச்சதை செய்யறதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். எவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்குதான். இல்ல சில இடங்கள்ல சுதந்திரத்தை கொடுத்தும் இவர்கள் அதை சுதந்திரம்ன்றது என்னத்தை எப்படி தெரியலாம், உங்களுக்கு பிடித்தது உங்களுக்கு என்றதுதான் அது.
இப்ப அநேகமான வீட்டுகள்ல பொம்பளை என்ன கார் ஓடக்கூடாதுலாம் விதிமுறைகள் வச்சிருந்தார்கள். இப்ப அவர்களே சொல்லுகிறார்கள், என்ன தாங்க மாட்டேன்னா எங்களை ஏத்திட்டு வர்றதுக்கு அநேகம் மட்டையான எல்லா மட்டையும் ஏற்றிட்டு மட்டையானா அந்த குட்டைகளை ஏத்திட்டு வர்றதுக்கு முத்தகவைன்னு சொல்லி ஒரு டிரைவரா எடுக்கிறார்கள். பிறகு என்னென்னால் இப்ப அப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சில இடங்கள்ல அப்படி வீட்டுல சுதந்திரம் இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கிற மாதிரி இல்லை உண்டு. நாங்க இப்படியே வாழ்ந்துட்டோம், இப்படியே வாழ்ந்து போவோம் என்ற மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலன்னு சொல்ல முடியாது. இப்போ சில இடங்கள்ல இருக்குத்தான். ஆனால் எவ்வளவோ இப்ப மாற்றம் கண்டிருக்கிறது, மாற்றம் கண்டிருக்கின்றது, மாற்றங்கள் கண்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் இப்ப எல்லா இடங்களிலும் என்று பார்த்தால் நிறைய இடங்களிலே தடைகள் அதிகமாயிருக்கிறது தான். நல்ல நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அதை தங்களுக்கு தாங்களே ஒரு சமாதானத்தை சொல்லி, அது அப்படித்தானே, இது இப்படி சிக்கல் தானே, அதனாலே ஒரு சமாதானத்தை சொல்லி கொண்டிருக்கிறது இருக்கு. இப்ப சில இடங்கள்ல சில பேருக்கு சொல்வார்கள், கலர் கலரா எங்களுக்கு காப்பு போட ஆசை, கலர் கலரா நெக்லஸ் போட ஆசை, கலர் கலரா போட்டு வைக்க ஆசை, எல்லாம் இப்ப அந்த இமிட்டேஷன் அப்ப சாரிக்கு ஏற்ற. ஆனால் வீட்டுல அவருக்கு விருப்பம் இல்லைன்ற பெண்கள் இப்ப இருக்கு. மூக்குத்தி குத்த விருப்பம் அவருக்கு விருப்பம், அவருக்கு பிடிச்ச ஸ்டைல விருப்பம் அவருக்கு. அவரெல்லாம் உங்களை கேட்டா செய்யறாரு இல்ல, அவர் எனக்கு அதுதான். எங்களுக்கு உறவுக்குள்ளேயே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மூக்குத்தி குத்தி சரியான விருப்பம், லிப்ஸ்டிக் எல்லாம் போட விருப்பம். அவருக்கு சந்தேகம், அது ஒரு சந்தேகம். அதுக்கு வயதை 65 தாண்டியாச்சு. அப்ப அது வந்து நாஜனன் இப்ப தாண்டியாச்சல, இனி அவர் என்னது சொல்றது, நீங்க செய்து போடுவோம், எனக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க தவறான வழியில பப்புக்கோ கிளப்புக்கு போறது இல்ல. எனக்கு ஒரு மூக்குத்து குத்த ஆசை, எனக்கு ஒரு அந்த மேல் தோடெல்லாம் போட சிலருக்கு விருப்பம், சிலருக்கு விருப்பம் இல்லை. அப்ப லிப்ஸ்டிக் போட விருப்பம். இப்ப பார்த்தால் அவர் எல்லாம் மூக்குத்து குத்தி இருக்கிறார், இது செய்திருக்கிறார். இப்ப கேட்டேன், இப்ப என்ன மாதிரி சந்தேக பிராணிக்கு இப்ப சந்தேகம் இல்லையாம அவர் கிடந்தார். பேர பிள்ளையெல்லாம் வேண்டாம், 6 பேரப்பிள்ளைய இனி எனது சந்தேகப்பட என்னது சந்தேகப்படப்படையா. அப்ப அவர் சொன்னார், அவரிடம் நான் எனக்கு என் ஆசை நானும் கொஞ்சம் காலத்து தானே அனுபவிக்கொண்டு அவர் செய்து எனக்கு சிரிப்பு. ஆனா உண்மையிலேயே ஸ்டைலான ஒரு பெண் அவர். சரியா படிக்ககள் எல்லாம் வந்த மாதிரி கல்லறிஞ்சாரு நிறைய பேர். நான் சொல்லியிருந்தேன், அந்த அவர்கள் பாடசாலை காலங்களில் அவர்கள் பெற்றோரோடு இந்த காலத்துல இருந்த விடயத்தை விட பின்னர் நிறைய பேர் முடங்கி இருக்கிறது தெரியுது. பண்ணாத ஸ்டைல் இல்லை, ஆனா கல்யாணம் கட்டினா பிறகு இருக்குத்தான். ஆனா சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. அப்புறம் இப்ப பார்த்தா ஓகே, எந்த பாதை அடிப்பாதும். வணக்கம் வாணி. வணக்கம் வாணி. வணக்கம் சிவதர்ஷினி. மிக சிறப்பாக கவிதையில நினைச்சிருங்க. ஆனா ஆண்களும் நான் பார்க்க 2 பேர் சரியான பாவம். பெண்கள் விட மாட்டார்கள், இன்னத்துக்கு அங்க போறான்ட்டு அவ்வளவு. நான் இதுவரை அதுவும் இங்கு இலங்கையில் என்ன பரவாயில்ல, அப்படி ஆண்களும் அவர்கள் எங்க வந்து கத்தி கொட்டுறது, வெளியில போகாம தடுக்கணும்டா அவர்கள் வெளியில போய் என்ன செய்ய வேணும்ன்றதையும் பார்க்கணும். என்ன அதுவும் என்ன ஒரு 25 வயது இருந்தாலும் பரவாயில்ல, 60-70 ஆட்கள் போய் என்ன வெளியில ஏன் தடுக்கணும்டா அதுக்கு இல்ல. அது எண்டையாக்கள் உண்டையாக்கள் அந்த அப்படி போகுது, அது வேற சுதந்திரம். அதை என்றால் இந்த இடத்துல பாவம் அவருக்காக 2 கலகலப்பம் பண்றாங்க. உண்மைதான் உண்மைதான். எங்க அடிமைப்பட்டுக்கிறோம் நாங்க குரல் கொடுப்போம், ஆணுக்கும் குரல் கொடுப்போம். அது வராது கடைசி பெண்கள் குரல் கொடுக்குற மாதிரி அது எனக்கு வெக்கம். பெண்களுக்காவது சொல்லி புலம்பிட்டு போல, ஆண்களுக்கு அதுவும் கிடையாது. இல்ல உண்மைதான் இருக்குன்றாரா இல்லையாண்டு இல்ல சொல்லுவோம் எல்லாமே இல்ல. அத பூச்சிகளும் இருக்குத்தான் வீட்டுகளுக்குள்ள. நன்றி நன்றி வணக்கம். ஆகவே நாங்கள் விட்ட இடத்திலிருந்து தொடர்போம். அவருடைய காவியத்துல உண்மையிலேயே சிறப்பாக ஒரு தனி மனித சுதந்திரம் இருந்ததான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், அடுத்த சமூகத்தை பற்றிய சிந்திக்கணும். ஆகவே இங்கே சுதந்திரம் என்றால் என்ன, அது மனிதருக்கு இருக்க நாட்டின் சூழ்நிலை என்ன எல்லாம் ஒரு சுற்றுச்சூழல் மிக சிறப்பான வரிகளை படித்திருந்த நேவிசி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை. நன்றி நன்றி. நீங்க நல்லா வாசிக்கீங்க, நானும் நல்லா ரசிச்சேன், நல்லா அழகா சொல்லியிருந்தீங்க. அதை நானா இந்த கவிதையை எழுதுன மாதிரி இருக்குது. நன்றி நன்றி. அடுத்து யாரு கிளாஸ் இவர் எம் தங்கராஜ் அவர்கள் இருக்க போடுறேன்.
சரி. இருக்கு, காணொளியில் இருக்கு. நீங்க அப்படின்னா இருக்கா இல்ல தானே காணொளி இருக்கு காணொளி. சரி நான் போடுறேன். இப்பதான் அனுப்பியிருக்கிறார் போல இருக்கு. சரி அதான் பிஞ்சிட்டு இந்த இருக்கு. இங்கிலாந்திலிருந்து ஜிஎம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 638. சுதந்திரம் ஆமை. மனிதனை மனிதன் வகை தொகையின்றி அழிப்பது தாராள சுதந்திரத்தின் வெளிப்பாடு. துணிந்து செய்யும் பாலியல் வன்முறை அதுவும் இதனூடான செயற்பாடு. தனியொருவன் நினைப்பதை பேசியும் நிகழ்த்தியும் மனம் போன போக்கெல்லாம் சுதந்திரமாமே. புனிதராய் துதிக்க வேண்டிய தாயையும் தந்தையையும் தள்ளி வைப்பதும் இதற்காகத்தானே. கலாசாரத்துள் புதிய வரவுகளின் வருகை, கோலத்தின் காட்சியும் மாறியது. விழாவென வந்தால் குடியும் குத்தாட்டமும் சுதந்திரம் சக்கை போடுகின்றது. குலாவி மகிழும் மானுட கூட்டத்தில் சுதந்திர காற்றின் சுவாசிப்பு. இலாபமின்றே பழக்கத்தில் மாற்றம், தங்கியில்லாத தாராள வாழ்வாம். இயற்கைக்கு முரணான புதுமையின் படைப்புகள், கவலைக்கிடமான பழமையும் பாரம்பரியமும். செயற்கையாய் இஷ்டப்படி நாகரிக அவதாரங்கள், தைரியமாய் செய்யும் பாவங்கள். பயனென தலைமுறை கழித்து வாழ்க்கையை பஞ்சமற்ற சுதந்திரத்துடன் தஞ்சம். நிஜமாக நிம்மதி உற்பத்தி செய்யப்படுகின்றத? தங்காநிலை வாழ்விற்கு சுதந்திரமாமே. நன்றி, வணக்கம். ஜிஎம் தங்கராஜா அவர்களுடைய 638வது கவிதையை தந்திருந்தேன். மிக சிறப்பாக சொல்லி இந்த நிறைவான வரியில், தங்கா நிலை வாழ்வுக்கு சுதந்திரம். ஒரு வாழ்க்கைக்கு சுதந்திரம் தங்கி இருக்காதுங்கோ. என்ன ஒரு விஷயத்துக்குனாலும் முடியும் வரை, உங்களால் இயலும் வரை நீங்களாக செய்யுங்கள். இன்னொரு வரையில் தங்கிடாதீர்கள். அப்படி தங்கி இருக்கிற போது அதிகமாக உங்களுக்கு மேல் அழுத்தங்கள் அழுத்தப்படுவீர்கள். இன்னொருவரை தங்கி இருக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற விடயம் எல்லாவற்றுக்கும் தலையாட்டித்தான் ஆக வேண்டும், அடங்கித்தான் போக வேண்டும். ஆகவே வாழ்க்கைக்கு சுதந்திரமே தங்கா நிலை என்று ஒரு வரியிலே ஒரு பெரும் விடயத்தை சொல்லிவிட்டார். ஆகவே இவருடைய கவிதைப்படி சுதந்திரம் தங்கி இராது. என்னால் ஏனும் என்றெண்டு காலம் இருக்கு, என் கைகள் இருக்கிறது, என்ன அறிவு இருக்கிறது என்றால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் சிவமா சிந்தித்து செயல்பட்டால் இன்னும் ஒருவரின் அடிமைத்தனத்துக்கு நான் அகப்பட தேவையில்லை என்பது. ஆகவே மனிதனை மனிதன் வகை தொகை இல்லாம அழிக்கிறதுதான் பெரும் சுதந்திரமோ என்பதை இங்க சொல்லியிருக்க. இதுதான் தாராளமான சுதந்திரத்தின் வெளிப்பாடு என்கிற மனிதன் அழிக்கிறதுதான் ஒரு பெரும் தாராளமான வெளிப்பாடு என்பது போலத்தான் இங்க நடக்கிறது. துணிந்து செய்யும் பாலியல் வன்முறை இருக்கிறது, அதுவும் இதனூடான ஒரு செயற்பாடுதான். ஒரு சுதந்திரம் இல்லாத்தன்மைதான் அது இந்த பாலியல் வன்முறைகளும் நிகழ்கிறது என்கிறார். தனி ஒருவன் நினைப்பதை பேசி நிகழ்த்தியும் மனம் போன போக்கெல்லாம் செய்கின்ற போது அது சுதந்திரமாமே என்று கேட்கிறார். தான் நினைக்கிறத செய்கிறது சரி, தனியொருவன் நினைப்பதை பேசி செய்கிறது சுதந்திரமாமே. அதை நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொண்டாலும் தான் நினைக்கிறத செய்யும். புனிதராக துதிக்க வேண்டிய தாயை தந்தையை தள்ளி வைக்கிறதும் இதுக்குத்தானே. நான் சுதந்திரம் என்ற பேரில் நான் கண்டதெல்லாம் செய்யலாம். ஆகவே அவர் முதல் சொல்லும் போது அதை நான் சரியாக இருக்குமோ நினைத்தேன். நான் அவர் எதற்காக மற்ற வரியோடு இணைக்கிறார் என்றால், அம்மா அப்பா கூட தள்ளி வச்சுட்டு தனியாக போயிருக்கிறது, நான் என்னவும் செய்யலாம், என்ன கேவலத்தையும் செய்யலாம் என்கிறது போல. அப்ப அதெல்லாம் சுதந்திரமா என்ற ஒரு கேள்வியை கொடுத்திருக்கிறார். கலாச்சாரத்துக்குள்ளே புதிய புதிய வரவுகள், இப்போது கலாச்சாரம் எல்லாம் சீரழிந்து போயிருக்கிறது, எல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கிறது. விழாவென்றால் இப்படித்தான், அங்க குத்து விளக்கு இருக்கா என்ன இருக்கா என்பதை பார்க்க மாட்டார்கள். அங்கே போத்தில் இருக்கா எவ்வளவு இருக்கிறது, என்ன பிராண்டில என்ன விலையில, பிறந்த நாளுக்கும் அதுதான், இறப்பு நாளுக்கும் அதுதான் என்று சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு சொல்லியிருந்தேன், 30வது பிறந்த நாளை ஒரு ஆண்மகனுக்கு செய்கிறார்கள். அவருக்கு திருமணம் காட்டுற வயதுல என்ன பிறந்த நாள். அதை விட பெரும் சிக்கல், அங்க அளவு தண்ணியை போட்டு பெரும் ஆட்டங்கள், தங்களா பிள்ளை பொம்பளை பிள்ளைகளும் கொண்டு போனாங்க. அதுல இருக்கவே முடியல. அப்ப இதுதான் சுதந்திரமா, இதுதான் கலாச்சாரத்துல புதிய வேறையா, இப்படித்தான் எங்கள் விழாக்களா, இனி இந்த விழாக்களுக்கு நாங்கள் இந்த வெளிநாட்டுல இப்படித்தான் விழாக்கள், இதுதான் எங்க பண்பாடு. சீலையே குத்தி வச்சாச்சு,
தாங்கிற போது முதல் கேட்கிறதா என்ன எடுக்கிற என்ன என்பதாகத்தான். ஆகவே விழாவென்று வந்தால் குடியும் குத்தாட்டமும் தானோ, சுதந்திரம் சக்கை போடுவது இந்த நாட்டில். ஆகவே மானிட கூட்டத்திலே சுதந்திர காற்றின் சுவாசிப்பு லாபம் என்றே பழக்கத்தில் மாற்றம் வருகிற போது நாங்கள் தங்கி இல்லாத தாராள வாழ்வாக இருக்க வேண்டும். குலாவி மகிழ்ந்த ஒரு மனித கூட்டத்திலே நல்ல சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கின்ற போது எல்லாவற்றிலும் லாப நட்டம் பார்க்காம எல்லாவற்றிலும் ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டிருக்கிற போதுதான் அது ஒரு நல்ல வாழ்வாக அமையும். இயற்கைக்கு முரணான படைப்பெல்லாம் வருகிறது, எல்லாம் கவலைக்கிடமாய் போகிறது. உங்களுடைய பண்பாடு எல்லாம் தலைகிறார். செயற்கையான வடிவங்களின் வருகை இவையெல்லாம் எங்கள் தலைமுறையை சீரழிக்க போகிறது. ஆகவே தஞ்சமற்ற சுதந்திரத்திடம் எல்லாமே தஞ்சம் பூந்து கொள்ள போகிறது என்பதும் நிஜமான நிம்மதி எங்களுக்குள் உருவாகிறதா? இவை எல்லாவற்றால் சுதந்திரம் என்று நினைத்து நாங்கள் செய்கின்ற அத்தனையாலும் எங்களுக்கு நிம்மதியும் வருமா என்ற ஒரு கேள்வியையும். ஆகவே தங்கா நிலையில் வாழ்றது சுதந்திரம். ஒரு விஷயத்தை சொல்ற ஒன்று, அம்மா அப்பாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு தனியா இருக்கிற தானே தன்காலை நிக்கிறாருன்னு பார்த்தால் அது அவர் தான் ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறார். தனக்கு பிடிச்சதெல்லாம் தவறான விஷயங்களை செய்கிறார். அப்ப அது சுதந்திரமானது இல்லை. இது தங்காமல் வாழலாம், தனியாக இருக்கலாம். ஆனால் தன் சுதந்திரத்தை நல்லபடியாக அவர் செயற்பட்டால் அது நல்ல விடயத்தை தான் தரும். ஆகவே தங்கா நிலையில் வாழுங்கள். அதற்காக பெற்றோரை தள்ளி வைக்க வேண்டாம் என்பதாக இவருடைய கவிதையும் சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயத்தை சொல்லி இருந்தார். நாங்கள் சுதந்திரம் என்ற பேரில் நிறைய கலாச்சார சீரழிவுகள் அடுத்த சந்ததிக்கு எதை கொடுக்க போகிறோம், உள்ளதையும் கெடுத்து எல்லாவற்றையும் தலைகீழாக்கி கொடுக்க போகிறோம். ஆகவே பிழையாக சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதாக இவருடைய கவிதை இருக்கிறது. மிக சிறப்பான வணக்கங்கள். வணக்கம் ஜெயதர்ஷினி. சிறப்பான கவிதை. என்னப்பட்டவர்கள் எனக்கு ஒரே ஒரு சுதந்திரம் குறை வேண்டாம். மொழியை தாராளமாக படிக்காத ஒன்றுதான் என்னுடைய சுதந்திர குறைவு. மற்றது முழுக்களும் தெரியாவிட்டது. அந்த மொழியை நாங்கள் வந்த நேரம் அழகாக, அதாவது இவர்களுக்கு நாங்கள் தமிழ் படிக்கிற மாதிரி நாங்களும் அந்த சின்ன மொழியை கற்றுக்கிட்டோம்டா எந்த சுதந்திரத்தையும் எதிர்பார்த்திருக்க தேவையில்லை. சில நாடுகளிலே அதாவது டென்மார்க், ஸ்வீடன் அப்படியான நாடுகளிலே வந்து ஒரு நாட்டுக்குள்ள தங்கள் நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டு வந்தால் முதலிலே கட்டாயமாக இருத்தி வச்சு 5 வருஷம் படிப்பீப்பார். அது நாங்களும் விட்டப்பட அந்த நேரம் போயிருக்கிறோம். அவர் எங்கள பிள்ளைய வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து எங்களுக்கு மற்றது என்ன ஒன்றை சொல்றது, வந்தவுடனே தமிழ் பாடசாலை இருந்ததால அந்த வெறியில தான் வந்தது தமிழ்நாட்டு. அப்ப அது ஒரு பெரிய ஒரு கொடையா போயிட்டு எங்களுக்கு என்ன பண்றது. அப்ப அதுக்கிட்டேயே ஊறினதால அதை தவற விட்டதாலதான் இந்த சுதந்திரம் பறிபோனு சொல்லலாம். மற்றபடி எனக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்கிறது. இந்த மொழி பெற்றோண்டாலதான், அதுவும் தமிழ் மொழி பெற்ற நிறைய கதைக்க வச்சிருந்ததால இந்த மொழி பெற்ற கைவிட்டு விட்டேன். சூழ்நிலையும் சில வேளை சூழ்நிலை அப்படி 89ஆம் ஆண்டு அப்படி இல்லை தானே. அப்படி மொழி படிச்சிருந்தா உண்மையா தமிழ் மொழி போல இதையும் படிச்சிருந்தா எல்லா சுதந்திரத்தையும் அப்படியே கைப்பற்றி இருக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் பாணி. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்து நகுலாசன். நகுலா சிவநாதன் அவர்கள் சுதந்திரம் ஆமை பார்ப்போம். இலக்கத்துக்கு இன்று இலக்கம் போடையில சரி. நகுலா சிவநாதன் அவர்கள் சுதந்திரமாமை. சுதந்திர உள்ளம் சுடர் விடும் வெள்ளம், விதந்தமை அணுக விடியல் தோன்றும். சுதந்திர உள்ளம் சுடர் விடும் வெள்ளம், இதந்து எமை அணுக விடியல் தோன்றும். காயக சுதந்திரம் வந்து எழில் கூட்ட நன்றென நாமும் வென்றென எழுவோம். காயக சுதந்திரம் வந்து எழில் கூட்ட நன்றென நாமும் வென்றென எழுவோம். இன்றளவும் எமக்கு இல்லை சுதந்திரம், நின்றுமே போராட கிடைக்கா வரமே. இன்றளவும் எமக்கு இல்லை சுதந்திரம், நின்றுமே போராட கிடைக்கா வரமே. 75 ஆண்டுகள் எண்கள் கூடியது மட்டும், 75 ஆண்டுகள் எண்கள் கூடியது மட்டும் எழிலாய் தமிழன் வாழ முடியவில்லை. தொழிலாய் ஆட்சி மாறி மாறி நிலைக்குது நாட்டு. எழிலாய் தமிழன் வாழ முடியவில்லை, தொழிலாய் ஆட்சி மாறி மாறி நிலைக்குது நாட்டை. விடுதலை தீயும் வேட்கை தணியவில்லை, விடுதலை தீயும்
வேட்கை தணியவில்லை, விண்ணை எட்டும் உரிமையும் இல்லை. பேச்சு மட்டும் மூச்சாய் முளைக்கும், பேரம் பேச யாரும் இல்லை. பேச்சு மட்டும் மூச்சாய் முளைக்கும், பேரம் பேச யாரும் இல்லை. பிப்ரவரி 4 சுதந்திரமே, பெருமை இல்லை தமிழருக்கு, ஒற்றுமை ஒன்றை உறுதியாக்கும். பிப்ரவரி 4 சுதந்திரம், அப்படி ஆங்கிலத்தில் அப்படி அடிச்சு விட்டுட்டார். சரி, சுதந்திரமே, பெருமை இல்லை தமிழருக்கு, ஒற்றுமை ஒன்றை உறுதியாக்கும். ஓங்கி தமிழர் உயர்ந்து நின்றால் வேற்றுமை களைந்து ஒற்றுமை தமிழோடு ஒன்றாய் வாழ வென்றே எடுப்போம் ஒற்றுமை சுதந்திரம். வேற்றுமை களைந்து ஒற்றுமை தமிழோடு ஒன்றாய் வாழ வென்றே எடுப்போம் ஒற்றுமை சுதந்திரம். இவர் ஒற்றுமை சுதந்திரம் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் நாங்கள் வென்றெடுக்கலாம் என்கிறார்கள். பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தை எங்கள் தேசம் பிறந்த தேசம் கொண்டாடுகிறது. ஆனா தமிழருக்கு அங்கே ஒரு மகிழ்வு இல்லை என்கிறார். அதே நேரம் விண்ணை முட்டுகிற உரிமையிலே பேச்சு மட்டும்தான் எங்களுக்கு அதிகம் மூச்சாய் முளைச்சு கொண்டிருக்கிறது. அதே நேரம் சுதந்திர உள்ளம் சுடர் விடும் வெள்ளமாயிருக்கிறது. இன்றளவு உனக்கு அங்கு சுதந்திரம் இல்லை, ஆண்டுகள் மட்டும் எண்ணிக்கையில கூடிக்கொண்டு போகும் சுதந்திரம் பெற்ற ஆண்டு. அதாவது வெள்ளியனிடம் நாங்கள் சுதந்திரம் பெற்றுட்டோம் என்றதை கொண்டாடுபவர்கள் உண்மையிலேயே அங்க சுதந்திரம் இல்லாமல் தவிப்பவர்களை இன்னும் கண்டுகொள்ளாமல் இதை மட்டும் ஒரு 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 விழாவாக சும்மா கொண்டாடி என்ன லாபம்? ஆகவே எழிலாய் தமிழன் இங்கே வாழ முடியவில்லை, ஆட்சிதான் மட்டும் மாறி மாறி அங்க நிலைக்குது. ஆகவே ஆட்சி மட்டும் மாறி என்ன பிரயோசனம்? உன்னை முட்டுகிற சுதந்திரம் இல்லை, பேச்சுல மட்டும்தான் அந்த சுதந்திரம் இருக்குது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை மட்டும்தான் அங்கே சுதந்திரம் என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்க ஒழிய உண்மையான சுதந்திரம் இல்லை. நாங்கள் ஒற்றுமைப்பட்டு உயர்ந்து நின்றால் அதே நேரம் எங்கள் சுதந்திரத்தை வென்றெடுக்கலாம். ஆகவே இவர் ஒரு இனத்தினுடைய சுதந்திரத்தை எப்படி வெற்றி கொள்ளலாம், எப்படி எடுக்கலாம், ஒற்றுமைப்படுவோம் என்கிறார். இதைத்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டே வருகிறோம், ஒற்றுமையாக இருப்போம் என்று. ஆனால் ஒற்றுமை இல்லை, அது நிலைப்படாமல் தான் இப்பொழுது என்றாலும், அதாவது இந்த பிப்ரவரி 4 இருந்தாலும் அதை முன்னெடுத்தால் ஒரு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கலாம் என்று என்னுடைய சின்ன ஒரு நப்பாசை. ஆமா, ஒற்றுமைப்பட்டால் சுதந்திரத்தை வென்றெடுக்கலாம் என்று எல்லோருமே அதை சிந்தித்து செயற்படுவோம் என்று நகுலாசிவனுடைய கவி வரிகள் அப்படி பேசிக்கொண்டு வாழ்த்துக்களை கூறுவோம். எண்ணில் மட்டும்தான் சுதந்திரம், ஆகவே இனத்தில் இல்லை, நாட்டில் வாழ்த்துக்களை கூறுவோம். நானும் இன்றைக்கு முதல்ல என்று கேட்டுக்கொண்டு சொல்லலாமா? ஒருவர் இருக்கிறார், ஒருவர் கேளுங்கள். அவருக்கும் சுதந்திரம் இல்லாம கவிதை எழுதா வீட்ட சுதந்திரம் இல்லாமல் இன்று வந்திருக்கிறார். ரங்கசாமி தவக்குமார் அவர்கள். சுதந்திரமாமை, குழந்தையின் காவல் சிறியோராய் இளையோராய் அகவை 18 கடந்ததும் 8 திக்கும் பறந்திடும் சுதந்திரமாமை. குழந்தையின் காவல் சிறியோராய் இளையோராய் அகவை 18 கடந்ததும் 8 திக்கும் பறந்திடும் சுதந்திரமாம். மூத்தோர் கடிவு, மூத்தோர் கடிவு தளர்வாச்சு, மூத்தோர் கடிவு தளர்வாச்சு, தோளுக்கு மிஞ்சினால் தோழனுமாய் ஆச்சு. எமது கையில் வலுவுண்டு சுதந்திரமாய் உலகுக்கு வழி சமைப்போம். எமது கையில் வலுவுண்டு சுதந்திர உலகிற்கு வழி சமைப்போம். இலக்கு எமது சுதந்திரமாமே, ஒன்றாய் கைகள் இணைத்திடுவோம், ஒன்று சேர்ந்து பயணிப்போம். இலக்கு எமது சுதந்திரமாமே, ஒன்றாய் கைகள் இணைத்திடுவோம், ஒன்று சேர்ந்து பயணிப்போம். சரி, இவருடைய சுதந்திரம் குழந்தைகள் பக்கமாக காவுற குழந்தை பின்னர் எழுந்து நடந்து இளையோராகி 18 வயது கடக்கிற போது அது வரைக்கும் பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. 18 வயது கடக்கிற போது அது 8 திக்குமே பறந்து செல்லும். அது அந்த பிள்ளையினுடைய சுதந்திரம். மூத்தோர் கடிவு மெல்ல மெல்ல தளர்ந்து போகும். அது வரைக்கும் பல தடைகளை சொல்லி கொண்டிருந்தாங்க. அதுக்கு மேல நாங்களும் இல்ல தளர்வு கண்டுடுவோம், இல்ல விட்டு கொடுப்போம். ஏனென்றால் வயது வந்துட்டு, தோளுக்கு மேல வந்துட்டு, தோழனா போச்சு,
அதுங்க 18 வயதோட 18 வயது அதுதான் ஆனா 18 இங்க நான் பார்க்கும் இடத்துல ஒரு 14 15 ஒன்பது கூடி போச்சு. வர 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 குறைஞ்சு குறைஞ்சு இப்ப 5-6 வயதுலயே கேள்வி கூடாது செய்யக்கூடாது. நாங்க என்ன பேபியா எங்களை நீங்க ஜெயில் கைது கூட்டி கொண்டு போற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு விட்டு எடுக்க நாங்க வர பேபி வேண்டாம் வாசல்ல போய் அம்மா கிட்ட போங்க வர வர வேண்டாம். வேண்டாம். அது இப்ப 13-14 ஆரம்பிச்சிட்டாரு. 18 எல்லாம் அது பெரிய வயது. எங்க 9 வயதிலே பிள்ளைகள் சொல்லுவேன் அம்மா மேல சொல்லுவீங்கன்னா அதானோ அதுதான் அப்ப அதை 18 முன்னர் சொன்னவர்கள் துறப்ப கொடுத்து 18 விட்டுடலாமா. ஆனா அதெல்லாம் இப்ப அப்படி இல்லை. அதெல்லாம் சில விட வெள்ளைக்காரர்கள் 18 வயதுல பிள்ளையை விட்டு கட்டாயமாக துரத்துவார்கள். அது அவை பிள்ளை தாங்களாக தாங்கள் செலவுகளை பார்த்து வளரட்டும் என்று. ஆனா நாங்கள் துரத்துவதில்லை. ஆனா பிள்ளை சுதந்திரத்தை தான் செய்ய வேண்டியது வேலைக்கு அவர்கள் ஆரம்பிக்கிறது. 50 வயசு நாங்க வச்சுட்டு போவோம் பிள்ளைகளை விட்டு. இல்ல இப்ப என்னன்னா பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் என்னன்னா நேமா வீட்டுல இருந்து போற இல்லை என்னன்னா ஒன்று வெளி செலவு கூட மற்றது வீட்டு ரெண்ட் வெளியில போனா ரெண்ட் கொடுக்க தேவையில்லை வீட்டுல நாங்க ஃப்ரீயா இருந்து சாப்பிடலாம் மற்றது எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃப்ரீயாண்டு ஒரு சில பிள்ளைகள் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் விதிவிலக்கு என்னென்றால் சுதந்திரம் என்பதுக்கு அப்பால அவர்கள வேலை பணிகள் மற்றது யூனிவர்சிட்டிஸ் அப்படி வரும் பொழுது கட்டாயம் வரும்போதுதான் மண்முட்டாவிட்டோம். மற்றொரு சில பிள்ளைகளுக்கு ஒரு சில பிள்ளைகளா இருக்கலாம் அம்மாவிட கூட அம்மா பிள்ளைகளை பண்ண அம்மாவுக்கு அதுல விட்டுட்டு போயிடாம இருக்குது. அது சில விட சரிவ முடியாது இருக்கல. நாங்கள் எங்கேயாவது விட்டுட்டு பேரியன் போறேன் அந்த பிள்ளைகளை வளர்ந்த பிள்ளைனாலும் இன்னொரு நாட்டுக்கு போயிட யோசிப்போம் பிள்ளைகளை நின்று விட்டு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இப்ப எனக்கு 21 22 வயதுன்னு சொன்னீங்க. அப்பா 18 19 வயதுல நாட்டை விட்டு வலிக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு தனியா உண்மைதான் அது. ஏன்னா அப்பாக்களோ இல்லாத பெண்களோ சில பேர் 17 வயதுலயே நாட்டை விட்டு தனியா அவளுக்கு 15 வயதுல போதல் பக்கத்து வீட்டுக்கே விடியணும் இல்ல பிள்ளைல அங்க ஒரு வருஷம் நான் ரஷ்யாவில எல்லாம் கடைசியா தென்னை தகப்பன் விளைச்சபடி திண்டி கொண்டுதான் வந்தேன். அவ்வளவு நாடெல்லாம் கடந்துதான் வந்து சேர்ந்தார் இந்த நாட்டுக்கு. ஆனா தன்னுடைய பக்கத்து வீட்டுல தனியா விட மாட்டார். என்னன்னு நாங்கள் அம்மாவை விட்டுட்டு ஓடியாந்துட்டாங்க. கலைச்சே விட்டு விடீங்கன்னா இந்திய பிள்ளைகள் வந்து படிப்பு விஷயத்துக்காக படிப்புக்காக வேறு இடங்களை கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நல்ல நாள் பெண்ணாடு கூட்டி லீவ் எடுத்து வராத பிள்ளைகள் இருக்கிறதானே. இப்ப நான் அதை சொல்லுது ஒரு அம்மாண்ட ஒரு பிறந்த நாளோ அல்ல அம்மாவுக்கு ஒரு ஆசைப்பட்ட ஒரு நாளுக்கோ ஒரு லீவு ஊட்டி எடுத்து வராத பிள்ளைகள் மத்தியில மற்ற பிள்ளைகளை நாங்கள் போட்டுத்தானே வேணும். உண்மைதான் படிப்பு கண்டு இல்லை அந்த அந்த வருஷத்துல ஒரு நாள் லீவு கொடுக்காத அளவுக்கு பள்ளிக்கூடமும் வேலை வெண்ட உலகத்துல நிக்கிறீர்கள். இல்ல தூர இடத்துல இருந்து வர பிள்ளைகள் அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு நாள் லீவுக்கு வேலை செலவுகளை பாக்குதுகள். இப்ப தூர இடம் சொன்ன ட்ரெயினுக்கு எல்லாம் 75 யூரோ 150 போக வர 150 யூரோன்னு சொல்லும் போது அதுகள் தங்களுடைய செலவுகளை பாக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 150 யூரோ செலவழிக்காத பிள்ளைய வளர்த்து இல்ல அது இல்லையே. இப்ப தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கல்யாணம் பண்ணா நாடு விட்டு நாடு போறீங்க பிளைட்டுக்கு. அப்ப அது செய்யறீங்க தானே நாடு போறாங்க. உண்மைதான். அப்ப வீட்டுல அம்மாக்காக செய்யாத பிள்ளைய வீட்டுல என்னத்துக்கு வளர்த்து அது யார் என்றாலும் வென்ற பிள்ளை என்றாலும் நானும் அம்மாவுக்குமே நினைக்கிறது கடமையை கடைசியா செய்ய முடியாது. அப்படி அந்த வெற்றம் போய் அம்மாவுக்கு செய்யல அதுதான் புள்ளதான். ஆமா அது உண்மைதான். சுதந்திரம் என்ற பேர்ல இப்ப தனியா இருக்கலாம். ஆனால் அந்த பற்று பாசத்தை விட்ட கடமைகளை செய்ய கடமைகளை கட்டாயம் செய்யத்தான். அதுதான் அது நானும் என்ன பிள்ளையாதான் சொல்றேன். நானுதான் அம்மாவுக்கு அப்படி வெற்றம் போய் ஒன்றும் மறிவாள் செய்து ஒன்றும் செய்யல. கடைசி காலத்துல அது ஏதோ கடவுள் விட்ட வழி ஏதோ நாள் வீட்ட உள்ள செய்தது உண்மையா. அதுதான் புள்ளதான் வெற்றம் அம்மாட்ட போயிட்டு போகணும் கட்டாயம்.
அப்படி போற வசதிகளும் எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்குது. ஆரம்ப அதுக்கு கட்ட அந்த காலத்துல எல்லாம் ஆரம்ப அப்படி கட்டத்துல இல்லத்தான் ராணி, உண்மைதான். இல்ல இப்பது இருந்தாலும் அதுக்குரிய பணத்தொகை எல்லாம் சிக்கல் தான். ஒவ்வொரு வருஷமும் போறது என்பது சரியா அது நாங்க சரி, சரி. உழைக்கணும். இருந்தாலும் இல்ல, போகிற இல்ல. வர்ற சில அது சரி, அது சரி. நாங்க உழைக்கணும், இது நாங்க போகணும். இன்னொருத்தர் உழைப்புல இருந்தோட ஒவ்வொரு வருஷம் போறது நினைச்சு அது பாக்கலாம். அது உண்மை, அது 100% உண்மை. இன்னொரு உழைப்பில் கொண்டு இல்ல போறது சிலர் சரி. என்னன்னா திடீர்னு போகிறார்களாம். அதான் அந்த திடீர்னு போறாங்கட்ட கொஞ்சம் கேட்கணும். அப்படி எதுவும் ஆஃபர் இருக்காண்டு கேட்கணும். சொல்றீங்க 1200 இல்ல அதான் திடீரென்றது வந்து நாங்க இப்ப ஒரு இறந்த செய்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கனடா போவோம் சரியா. அது ஒன்றும் செய்யலாது, உடனே போட்டு போன பயங்கர டிக்கெட் தான். இப்ப பிளானே போட்டிருப்பீங்க வர வருஷம் போறோம் சரியோ. அப்ப நீங்க போட்டு போய் சொல்றது நான் அப்படி ஒரு பிளான போடல, இப்ப திடீரென கூப்பிட்டாங்க போனேன். அது பொய் வாணி, அது பொய் நிறைய அது. பொய். அப்ப திடீரென நீங்க டிக்கெட் போட அங்க ஏஜென்சிக்காரன் என்ன 100 பவுண்ட்லயா டிக்கெட் வச்சிருப்பான். அது பொய், அது சும்மா சொல்றது. அப்ப ஏன் போய் சொல்றீங்கன்னா தான் கேள்வி. நீங்க பிளான் போட்டு நாள் வட்டும் சொல்லியும் இருப்பீங்க, நான் வார மாதம் இத்தனாம் தேதி இங்க நிப்பேன். ஆனா நான் சொல்றது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் திடீர்னு என்ன கூப்பிட்டாங்க போயிட்டோம். வாணி, ஓ ஜுவல்லரி இந்த கவிதைகளை பற்றி சொல்லிட்டு டப்பட்டு போறேன். முதலாவது அபிராமி வானவில்லை பற்றி கொண்டு வந்தால், மற்றது விஜயகௌரி மிக சிறப்பாக இதாட்டு கொண்டு வந்தார். அதாவது நாட்டு பிரச்சனை. மற்றது ஒன்று வந்திருந்தது மாந்திரிகளின் மந்திர வித்தையாலையும் இந்த சுதந்திரம் இல்லாம போகிறான். மற்ற இன்றைக்கு கீர்த்தனா மிக சிறப்பான கவிதை. உண்மையா பார்க்க போனா ஒன்றிலையும் சுதந்திரம் இல்லைதா. அந்த மாதிரிதான் எனக்கு அந்த கவிதை விளங்கினது. தர்ஜினி அவ சேர்த்து விட்டது வாழ்த்துக்கள். மற்ற இல்லாத கவிதையும் சிறப்பா இருந்தது. முதல் கவிதையோட வந்த விஜயகௌரிக்கும் அதிபருடைய கடைசி இருவருடைய கதையும் நல்லா இருந்தது. கேட்டு இந்த வாரம் சிரிச்சு கொண்டது. அது எனக்கு நல்ல தொப்பி அளவா இருந்தது. இல்ல அவருக்கு வீசை இல்ல, அவர் சொல்ற தனக்களவண்டான்னு சொல்றாரு தவிர அவர்ல வீசல் அப்படியே கதைக்க கூடாது. அதுதான். அவன் வீசையில என்ன கலவை இருந்தது. ரெண்டாவது சுயதர்ஷினியும் வாணியும் முயற்சி பார்த்து இருந்தீங்க. தர்ஜினி செல்லம் வந்திருக்கிறா. வணக்கம் தர்ஜினி. செல்லாம் வணக்கம். செல்லாம் தர்ஜினி செல்லாம் வணக்கம். கீர்த்தனா அந்த கவிதை நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். கொண்டு வந்த கீர்த்தனாவையும் கொண்டு வந்திருந்தீங்க தர்ஜினி. என்ன தர்ஜினி? வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறோம். நான் கவிதையை தட்டி கொடுத்துட்டு சதீஸ்வரர்ஷினி சென்று வருவேன். வாணி வணக்கம். நன்றி அக்கா. தொடர்ந்து வணக்கம். நன்றி வணக்கம் மணிக்கா. வணக்கம் எல்லோருக்கும். பார்ட் 1 இரவே கேட்டிருந்தேன் நான். சிறப்பா இருந்தது, அழகா இருந்தது. இணைந்து கதைக்கவில்லை, அதனால் இப்போது பார்ட் 2 கேட்டிருந்தேன். அழகான தொகுப்பு. முதலில் நன்றி பாமத்திற்கு. கீர்த்தனாவை வரிகளில் தான் வேலை செய்யும் பொழுதுதான் அந்த வரிகளை நான் கிடைத்திருந்தேன். உடனே இணைத்திருந்ததற்கு முதல் நன்றி. குரல் விஜயமரியாக்கா அவர்களுக்கு நன்றி. சிறப்பான தட்டி கொடுப்போம். முதல் கவிதையாக தொடர்ந்து இணைவார் என்றதான் விருப்பம், இணைய வேணும் என்றது விருப்பம் எல்லோருக்கும். அத்துடன் இன்று வந்த வியாழன் கவிகளுடன் இணைந்திருந்த அத்தனை பிரபர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தர்ஷனிக்கா உங்களுக்கு நன்றி. வாணிக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாணிக்கா இடமெல்லாம் குறைஞ்சிட்டா? நீங்க நாட்டை விட்டு போனதுமே எனக்கு இரும குறைஞ்சிட்டு. நான் இனிமேல் தான் போறேன். என்னத்தானா இப்ப எங்க இருக்கிறீங்க? வீட்டு புது இடமா இருக்கு. அப்பண்டா குறையில நீங்க நாட்டை விட்டு போனதான் எனக்கு தெரியும். நன்றி வாணியக்கா. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுவாங்க. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி எல்லா கவிதைகளும். இரவு கவிதைகள், இப்போ வந்த கவிதைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
அந்த சுதந்திரம் என்ற தலைப்பில் ஒவ்வொருத்தரும் சுதந்திரத்தை கொண்டு வந்தார்கள். நல்லா சிறப்பாக இருந்தது எல்லாம். இந்த காலத்துல நாட்டுல சுதந்திரம் சொல்றாங்க. எங்க நாட்டுல சுதந்திரம்? நமக்கே சுதந்திரம் இல்லை. இங்க இருக்கிற இந்த சுதந்திரமான நாட்டில் இருக்கிற நமக்கே சுதந்திரம் இல்லாம இருக்கிறோம். அப்ப மற்றாக்கள சுதந்திரத்தை பற்றி நாம எப்படி கதைக்கிறது? நாட்டுல சுதந்திர கொண்டாட்டங்களை ஏன் எல்லாம் இந்த கொண்டாடி நாட்டுல ஆறு உங்களுக்கு சுதந்திரம் தர இல்ல? ஆஹ் ஆறு இந்த நாட்டுல உங்களுக்கு சுதந்திரம் தர இல்லைன்னு சொல்றேன். நாங்களே நமக்கு விதித்துக் கொண்ட தடங்கள் தான். நாங்களே எங்களுக்கு எவ்வளவு விதித்துக் ஒரு கொண்ட தடங்கள். சுதந்திரமான நாட்டுல நாங்க வாழ்றோம். இப்ப வாழ்றோம். 12 எங்களுக்கு மணிக்கு நாங்க எல்லாம் தடை நீங்க விதித்துக் இலங்கையில கொள்ளலாம். தனியா ஒரு எங்களுக்கு பொம்பளை இல்ல போவாங்க. இல்ல மற்றவர்களால இல்ல, எங்களால எங்களுக்கே தடை. அதுதான் எங்களால இப்ப வேலை முடிச்சு இங்க 12 மணிக்கெல்லாம் தனிய பெண்கள் அன்பா கூட வரலாம். போறத. தனியா வரலாம் தானே, இங்க வரலாம். இப்ப இதையே ஒரு இலங்கை இந்த பொன்னாடு நீ பாருங்க. அதுதான் இங்க தனியா எவ்வளவு சுதந்திரம், பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்குது. இங்க எவ்வளவு நாட்டுல பாதுகாப்பு இருக்குது. சுதந்திரத்தோட பாதுகாப்பு இருக்குது அது தானே. சுதந்திரம். ஆனா சிலர் எடுக்காட்டாதுக்கு அவங்கள என்ன செய்யறது? பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குது. இங்க அப்படி இல்லை, அங்க அப்படி இல்லை தானே. நாங்க பொழுதுபட்டோம். ஆனா இங்க நாங்க எங்களையே நாங்க கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்றோம். வெளியில இருட்ட கண்டா போக பயமா இருக்குது. அப்ப அது அந்த சுதந்திரம் அப்படி இருக்கிறது இல்ல இந்தியா அதான் நாங்க அனுபவிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலாம தவிர. அனுபவம். அதான் எங்களுக்குள்ள எங்களை கட்டுப்படுத்துற மாதிரி தான் இருக்கிறதாலதான் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத மாதிரி இருக்குது. போகலாம், எங்களை யாரும் தடை கேட்கவும் மாட்டாங்க. எப்படி செய்யலாம் இப்படியா கேட்கவும் மாட்டாங்க. ஆனா நாங்க தான் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்றீங்க. அப்படித்தான் இருக்க வேண்டி இருக்குது. மற்றபடி சுதந்திரம் இப்ப எல்லா கதைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. நாட்டில் 75வது ஆண்டு சுதந்திரமா நாளைக்கு 4ஆம் தேதி. அந்த நாளில் லங்கா ராணியாண்டு எவ்வளவு பெருமையோடு நாங்கள் அந்த பாட்டுகளையும் பாடி எவ்வளவு பெருமையோடு இந்த சுதந்திரத்தை கொண்டாடின நாட்கள்லாம் ஊர்ல இருக்கும்போதெல்லாம் அந்த தமிழால இந்த பாட்டு தேசிய கீதம் எல்லாம் பாடி எவ்வளவு சிறப்பாக அந்த நாட்களை நாங்கள் கொண்டாடுவோம். பள்ளிக்கூட நாட்கள் எல்லாம் என்ன சிங்களத்துல பாடினாங்களா? அதுவும் சிங்களத்தாலையும் பாடணும், தமிழாலையும் பாடணும். தமிழாலையும் தானே பாடுறது. நம் ஸ்ரீலங்கா நமோ நமோ தாயே. தமிழ்ல எனக்கு ஞாபகம் இல்ல பாடினது. நமோ நமோ தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ நமோ நல்ல அப்புறம் நல்லழில் போலீஸ் ராணி அப்படி வந்தது என்ன? ரெண்டும் சேர்ந்து. ஓகே ஓகே. நலங்கள் காலையில பாடுற அசம்பிளியில பாடணும் கட்டாயம். ஞாபகம் வருது. நம்ம நடுக படிச்சா தானே ஞாபகம் வருது. எவ்வளவு காலமா அந்த பாட்டு பாடுறது நமக்குதான் நமக்கே ஞாபகம் இல்லை. நமோ நமோ மாதா அப்ப ஸ்ரீலங்கா நமோ 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 மாதா. மாதா இல்ல தாயே. அப்படி தாயதான் நாங்க பண்ணி நீங்க மாதா படிச்சா அவங்க மாதாண்டு படிக்கிறாங்க. நாங்க தாயன்னா படிச்சது. நாங்களும் தாயன்னு தான் படிச்சோம். நமோ நமோ தாயே. அவரே மாதாண்டு பாட போயினோம். மாதாண்டு படிக்கிறாங்க. என்ன தெரியாது. மாதா மாதா இல்ல இப்ப இந்த கீர்த்தனா தானே அந்த குருவியால கூட்டுக்குள்ள அடைக்கிற. அப்ப தாமரகாது இந்த மாதிரி எனக்கும் தொப்பி விழுந்துட்டது. குருவியால கூட்டுக்குள்ள அடைச்சி. ஆனா இப்ப சில இதுகளை எனக்கு உடனே அப்படியே தட்டி பார்த்துட்டு திரும்ப மேல போய் குருவியோட கூட்டில் அடிச்சு. முதல் இதெல்லாம் நாங்க பெருசா அடுக்கல தானே. இது அவர் சொன்ன மாதிரி தனக்கு தொப்பி விழுந்த மாதிரி பிறகு. ஆனா இப்ப சில இதுகளை இப்ப நாங்க வளர்க்கறது அது கூட்டுக்குள்ளான வாழ்றதா. வெளியில அது வாழாதோண்டா. அது சின்ன பட்ஜிஸ் சொல்றது. அது லவ் பேர்ட்ஸ் இனம். அது லவ் பேர்ட்ஸும் இல்ல. அப்ப இங்கேயும் ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்ப பார்த்தாலும் திறந்தே விடுவேன் நானமோனர்கள். அது கதவை பூட்டி போட்டு. ஆனா அப்புறம் சொல்றாரு அது அதுன்ற இனமே அது கூட்டுக்குள்ளாம் வளர்றது. வீட்டுக்குள்ளையும் கூட்டுக்குள்ளையும் வெளியில போகாது. வெளியில வளர்ற மிருகம் இல்லை. அப்ப சிலதுகள் அதாவது அப்படித்தான். முயலை காதெல்லாம் பிடிச்சி தூக்க விட மாட்டேன். அப்படித்தான் தூக்கலாம். ஒண்ணு செய்யல. காலில் பிடிச்சிக்கிட்டா செத்து போயிடும். வாத்த கழுத்துல பிடிச்சு தூக்கணும்னு சொல்லுவாங்க. காலில பிடிச்சு தூக்கணும்னு சொல்லுவாங்க. வாத்த காலில முயல காதுல. இல்ல 2 காதுலயும் முயல. காதுலதான் பிடிச்சு தூக்குவாங்க. வாத்து தெரியல எனக்கு. வாத்து காலில பிடிச்சு தூக்குவாங்க. தலைகளை தான் பிடிப்பாங்க வாத்த. கழுத்துல பிடிக்க மாட்டாங்க. கழுத்துல கோழியை தான் பிடிச்சோண்டு வர்றாரு ஒரு டேச்சா காட்டுறதுக்கு. அப்படி அதாவது சில விஷயங்கள் சில மிருகங்கள் பறவைகள் அதுக்குள்ளதான் மாதிரி தான். இப்ப மீனை தூக்கி தரையில விடையில அதோட தண்ணி எல்லாம் வாழலாம்.
அது போல தான் அப்ப அவர் கூட எனக்கு ஒரு பாதி தொப்பி விழுந்தது போல இருந்தது. குருவிய கூட்டுல அடைச்சது. குருவிய கூட்டி என்ன என்னத்த பிடிச்சி மயில உடைச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுற அந்த பாட்டு ஜாபம் வந்து கூட்டில் அடைச்சு குயில பிடிச்சு கூட்டில அடைச்சு பாட சொல்லுகிற உலகம், உலகம், மயில பிடிச்சி காலை ஒடிச்சு ஆட சொல்லுகிற உலகம். எப்படி பாடுவதோ எப்படி ஆடுவதோ என்ற பாட்டுதான். சுதந்திரம் மிகவும் சிறப்பான கவிதைகள் எல்லாம் நல்ல அழகாக எல்லாரும் நல்ல அழகாக கொண்டு வந்திருந்தார்கள். சில உண்மையான கவிதைகளாகவே இருந்ததெல்லாம். அவை எல்லா கவிதைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி அழகாக தட்டி கொடுத்த விஜயகவி அவர்களுக்கும் ராத்திரி சிறப்பாக தட்டி கொடுத்து அதுக்கு ஒவ்வொரு கவிதைகளுக்கும் திருநாளாமன் அவர்களும் சிறப்பாக அதுக்கு அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டு இருந்ததையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்புறம் இப்போ வந்த கவிதைகளும் மிக சிறப்பாகவே இருந்தது. தர்ஷினி நீங்கள் அழகாக விரிவாக்கம் செய்து தந்து கொண்டிருந்தீர்கள் எல்லா கவிதைகளையும். எல்லா கவிதைகளுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாணிமுகன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழகமோடு வந்திருந்தார். நன்றி. உறவுகளுக்கும் நன்றி. மிக நன்றி சுவர்சரானர்களே. நன்றி. பணிக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகிறது கவிதை நேரம். இப்ப நாங்க 2 பேரும் உட்காருவோம். தமிழகம் ஓடி வருவார். வாசிப்பெரும்பு செல்வோம். நன்றி, வணக்கம். Recording stopped.